வணக்கம். நான் சிவகுமார் ஜெர்மனிலேருந்து. இந்த யூடியூப் நேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நிறம் பண்ணாக்கள் அப்போ நிறம் பண்ணுங்கள். இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு இப்போ ஃபுல்லிங் துவங்குது. இப்போ பங்குனி மாதம், அதாவது மார்ச் மாதம். இப்போ நான் இந்த தோட்டத்தை செய்ய துவங்க போகிறேன். அதுக்கு தோட்டம் செய்கிறதுக்கு முதல் நான் என்ன வேணும்னா, அந்த தோட்டங்களை பண்படுத்துறேன்னு சொல்கிறாங்க. பண்படுத்தி எல்லாம் செய்வோம். பண்படுத்தி போட்டு கொத்தி எல்லாம் மருந்துகள் போட்டு செய்கிறது. அதுக்கு நான் பல முறை போன முறையான வீடியோவில் சில பார்த்தாக்களே தெரியும். கணக்க மருந்துகள் காட்டியிருந்தேன், எப்படி என்னென்ன மருந்துகள் போடணும்ண்டு. அதே மாதிரி இப்படி இன்னொரு மருந்தும் காட்டுறேன். இந்த வருஷம் புதுசாக வந்திருக்கு. நான் போன வருஷம் பாவிச்ச அந்த மருந்து அது உங்களுக்கு காட்டையில் இந்த வருஷம் காட்டுறேன் பாருங்கள். அந்த மருந்தை போட்டு செய்திங்கன்னு சொன்னால் தோட்டத்தில் பூச்சியெல்லாம் பெறாது, ஒன்றும் பெறாது. உங்களோட மரங்களில் இல்லாடி பூக்கண்டுல இல்லை பூச்சியெல்லாம் விடுபடும். அதுபோல் அமோக விளைச்சல் பெறாமட்டா இந்த மருந்தை பாவிங்க. பாருங்கள், மருந்தை காட்டுறோம். இப்போ இப்போ பார்த்தா சில பேர் வந்து பூக்கண்டுகளில் பைத்தியமாக இருப்பினோம். பூக்கண்டு பொம்பளைகள் வந்து பூக்கண்டுகள் எப்படி வளர்க்குறது, எவ்வளோ பூ காய்க்கு வரமெண்டெல்லாம் வழியாக செய்வினோம். என்ன அப்போ இந்த வீட்டுக்குள்ளே வைக்கிற பூக்கண்டுகளுக்கும் வெளியில் பூக்கண்டுகள் வைக்கிற ஆக்களுக்கும் இந்த மருந்தை காட்டுறேன்னு பாருங்கள். இந்த மருந்து வேண்டி பாவீங்க. இதில் என்ன மாதிரி செய்கிறன்றெல்லாம் போட்டிருக்குது. இந்த இலையில் பாருங்கள், இந்த கருப்பாக பூச்சியல் வரும். என்ன நீங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கிற பூக்கண்டு வழியே சின்ன பூச்சியல், நுள்ளான்மைன்னு சொல்லுவாங்க ஊரில், நுள்ளான் மாதிரி பூச்சியல் வரும். அதுக்கு இந்த மருந்தை வேண்டி அடிச்சிங்களா அந்த மருந்து ஃபுல்லாக போயிடும். என்ன இதில் என்ன மாதிரி செய்கிறன்றெல்லாம் இதில் பின்னுக்கு எழுதி இருக்குது. இதை நான் நேரம் விளங்கப்படுத்தல, நீங்கள் இதிலே பாருங்கள். அதில் இருக்குது என்ன மாதிரி பாவிக்கிறேன்ட்டு. நான் வேணுமெண்டா அப்புறம் அவங்கள திரும்ப ஒரு வீடியோவில் விளங்கப்படுத்துகிறேன். இதில் எப்படி பாவிக்கிறேன்னு எல்லாம் இதில் பின்னுக்கு போட்டிருக்குது. அதே மாதிரி நீங்கள் பாவிச்சிங்கன்னா இது வந்து பூக்கண்டு ரோஸா எல்லா பூக்கண்டுகளுக்கும் பாவிக்கலாம். அந்த பூச்சியல், கட்டெரும்புகள், கருப்பாக இருக்கிறதெல்லாம் எல்லாம் மடுபட்டுப்போம். அதுபோக அடுத்தது வந்து அப்பிள், பியர்னன், கியஸ், அப்ரிகோசன் அதுவளுக்கு விடுற மாதிரி தான் இது. நான் போன முறை அடித்து உக்கச்சவன காய் முதல் 2-3 வருஷமாக ஒரு காயலும் இல்லையா. என்ன இந்த மருந்து பாய்ச்சா பிறகு ஒரு காய் என்ன ஒரு 30-40 கிலோ அப்பிள் ஆஞ்சிருப்பேன். என்ன எங்களோட மரத்தில் பியர்னன், கேஸ் நான் வைக்கல, கேஸுன்னு இல்லை. ஆனால் அப்ரிகோசன் வச்சுனா கணக்க வந்தது. என்ன அதே மாதிரி இந்த மருந்தையும் பாய்ச்சி பாருங்கள். இதில் விலையும் போட்டிருக்கு. இந்த மருந்து பாவைங்க, சூப்பராக நல்ல விளைச்சல் வரும். என்ன ஒரு பூச்சியலும் பெறாது. இதில் எப்படி பாய்க்கிறோன்றெல்லாம் போட்டிருக்குது. ஓகேங்க, சரிங்களா? அப்படி விளங்குறேன்னா திரும்ப கேளுங்க, நான் விளங்கப்படுத்துகிறேன். அடுத்தது போக இனித்தான் விஷயத்துக்கு வரேன். எங்கடையாக்களுக்கு கத்திரிக்கண்டு, மிளகாக்கண்டு, வெங்காயங்கள் எல்லாம் வைப்பீங்க உருளைக்கிழங்கு. அதுக்கு இந்த மருந்து பாவிக்கணும். இந்த மருந்து வந்து பாருங்கள், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி, சுக்கீனி, பூசணி எல்லாம் பாவிக்கலாம். இது வந்து ஒரு கட்டி மருந்து 33 லிட்டர் கரைச்சி போட்டு விட்டால் அமோக விளைச்சல் பெறுவீங்கள். அதுபோக ஒரு பூச்சியலும் பெறாது. என்ன இந்த மருந்தை பாவிங்க. இதுலேயும் இந்த மாதிரி பாவிக்கிறாண்டு இதில் போட்டிருக்குது பாருங்கள். இப்படியான மருந்துகளை பாவிங்க. நீங்கள் சில நேரம் கணக்காக காசு கொடுத்து திரும்ப மருந்து பண்ணுறதை விட ஒருக்கா கொஞ்சம் காசு கூட கொடுத்தீங்கன்னா 20 ரூபா இந்த மருந்து 33 லிட்டர் ஒரு வருஷத்து 2 வருஷத்துக்கு பாவிக்கலாம். என்ன கொடுத்தா கணக்காக பாவிக்கலாம். என்ன ஓகே, இப்போ மருந்தில் பார்த்தாச்சு. இன்னும் 4-5 மருந்து இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இப்போ நான் இந்த தோட்டங்கள் இப்போ உடுப்பு மாற்றிட்டு தோட்டங்கள் கொத்தி பண்படுத்த போகிறேன். விதைகள் போட போகிறேன். விதைகள் போட்டு இப்போ முளைக்க வைக்க போகிறேன். என்னென்ன விதைகள் போடுறது அப்படி மண் பாத்திரன்றெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓகே, வாங்க இப்போ வெளியில் போய் பார்ப்போம். ஓகே,
இந்த யூடியூப் நேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி. மறக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ண அப்போ நேரம் பண்ண. நன்றி. வணக்கம், நான் ஜெர்மனிலேருந்து சிவகுமார். இந்த யூடியூப் நேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி. இப்போ 2026ஆம் ஆண்டு பங்குனி மாதம், அதாவது மார்ச் மாதம் இப்போ ஃபுல்லிங் வந்துட்டு நான் இந்த உங்களுக்கு தெரியும், நான் வருஷம் தோட்டம் செய்கிறேன். நான் அதனால் இந்த முறை பாருங்க தோட்டம் செய்ய போகிறேன். இப்போ இந்த விதை போட போகிறேன். நல்ல விதராக இருக்குது. இந்த விதை போட்டு எப்படி மண் போடுறது, என்ன மாதிரி மண் போடுறதுன்றெல்லாம் காட்டுறேன்னு பாருங்கள். மற்ற அதுபோக இந்த முறை உங்களுக்கு புது மருந்துகள் அறிமுகப்படுத்த போகிறேன். நல்ல மருந்து, நல்ல போன வருஷம் நான் பாவித்த மருந்துகள் நல்ல காய்ச்சி நல்ல விளைச்சலை தந்தது. அதே மாதிரி அதனால தான் நான் போன முறை உங்களுக்கு அந்த மருந்தை காட்டையில் இந்த முறை அந்த மருந்தை காட்டுறேன். நீங்களும் அந்த மருந்தை பண்ணி பாருங்க. இப்போ விதை என்ன மாதிரி போடுறது, தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய், மற்ற கருவேப்பிலை கண்டு, முருக்கங்காண்டு விதையெல்லாம் போடுறேன்னு பாருங்கள். போட்டுட்டு என்ன மாதிரி விதை போடுறேன்னு காட்டுறேன். அதே மாதிரி நீங்களும் போட்டு வீட்டில் சந்தோஷமாக தோட்டத்தை வச்சு உங்களோட பொழுதை கலையுங்க. பாருங்க தோட்டத்தை பார்ப்போம், விதையை எப்படி விதைக்கிறேன்னு பார்ப்போம். ஓகே, மறக்காம இந்த யூடியூப் நேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்பனிரம் பண்ணுங்கள். ஓகே, நன்றி. இப்போ நான் போன முறை பாதக்காக்களுக்கு இந்த தோட்டம் பழைய வீடியோ போன வருஷம் அதுக்கு முதல் வீடியோ 2-3 வீடியோ தோட்ட வீடியோ விட்டுறான். இப்போ தோட்டம் என்ன மாதிரி நிலையில் இருக்குது, அப்புறம் நான் சமரக்கெல்லாம் வளர்த்து விதைச்சு கண்டெல்லாம் வளர்ந்த அப்புறம் நட்டா அப்புறம் எப்படி இருக்குமான்னு காட்டுறேன். இப்போ வந்து இப்போத்த நிலைமையை காட்டுறேன் எப்படி இருக்காண்டு பாருங்க பார்ப்போம். இப்போ வந்து இது வீட்டு முன்பக்கம் இப்போ பாருங்க ஃபுல்லாக ஒரே லேயராக இருக்குது, அதாவது ஒருமனையாக இருக்குது. இப்போ முளையல் வருது. இப்போ இது இப்படி இருக்குது. நான் 6ஆம் மாதம் அல்லது 7ஆம் மாதம் அடுத்த படம் காட்டுறேன்னு பாருங்கள். திரும்ப எப்படி இருக்குமாண்டு எவ்வளோ பத்தியாக பூக்கண்டுகள் வளர்ந்துருக்கு. இது வந்து நான் பூக்கண்டு வைக்கிற இடம். இதில் இந்த பக்கம் இப்படியே போனால் அப்படியே இஞ்சாலும் பூக்கண்டு, ரோஸ் ஆவல் இதெல்லாம் மூடி விட்டு நான் பேக்கால் இப்போ கலட்டினான் பாருங்கள். இப்போ இந்த புளூட்டன் வந்துருக்குது. இது போஸ்டர் பிளாக்னு சொல்லுவாங்க. இப்போ இப்படி இருக்குது பாருங்கள். இது இப்படி இது இப்போ புல் வெட்டினான் இப்படி இருக்குது. ஏன் நான் இதை காட்டுறேன்டா இப்போ எப்படி இருக்குது. பிறகு நான் சமர காட்டைக்க எப்படி இருக்குமென்று பாருங்கள். நல்லா பூக்கண்டெல்லாம் பூத்து நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த 2 வாழை நான் போலியனால் மூடி விட்டுனான். காட்டுனெல்லாம் சுற்றி காட்டிய ஒன்றும் செய்யலை, தனியாக போலியனால் மூடி விட்டுனான். அப்படியே இப்போ திறந்துனா அப்படியே வளர்ந்து நிற்கிது பாருங்கள். இப்போ போலியனால் மூடாமல் இன்னொரு வாழை பின்பக்கத்தில் மற்ற பக்கத்தில் வச்சுனான். அதை பாருங்கள், அது வாடி போயிருக்குது. அது தனியாக இலையலால் மூடி விட்டுனான். அது கொஞ்சம் பெரியல. இப்போ மற்ற பக்கத்துக்கு போகும். இப்போ வீட்டில் 3 பக்கம் தோட்டம் வச்சிருக்கிறேன். இப்போ இது முதல் முன் பக்கம். இப்போ அடுத்து வந்து பின்பக்கத்தில் 2 பக்கம் இருக்குது. ஒன்று பெரிய பக்கம், ஒன்று சின்ன பக்கம். இப்போ சின்ன பக்கத்தை காட்டுறேன், அப்புறம் பெரிய பக்கம் இதில் இருக்கிற இதிலெல்லாம் சாடியில் வைப்பேன். இது கூட சாடியில் வச்சுட்டு போடுவேன் பாருங்கள். இப்போ நான் இதை போடையே காட்டுறேன். என்ன இப்போ இதெல்லாம் கராச்சியில் வச்ச கண்டுவல் எடுத்து வழியில் வச்சிருக்கிறேன். இப்போ அடுத்து வழியில் வச்சிருக்கிறேன். இதெல்லாம் பூக்கண்டுவல். இது பூக்கண்டுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை. இது வேறு ஆக்கெல்லாம் வைக்கணும். இப்போ இதை நீங்கள் வேண்டவனும் விதை போடைக்கு இந்த மண்ணத்தான் பாவிக்கணும். அவசரன்னு சொல்லி இது பாவிக்கணும். மற்றது மரக்கறிகள் போடுறதுக்கு இந்த மண். நான் தோட்டம் கற்றுக்க எல்லா மண்ணையும் ஒருமிக்க போட்டு அதுக்குள்ள டுங்கர் உரம் போட்டு மரந்தோரம் போட்டு கலந்து போட்டு தான் போடுறேன். இப்போ பாருங்க, இதுக்கெல்லாம் விதை வைக்க போகிறேன், விதை போட போகிறேன். விதை போட்டுட்டு அதுக்கெல்லாம் இந்த என்ன மிளகாய் பைத்தங்காய் எல்லாத்தையும் நட்டு விடுவேன். என்ன விதையாண்டு தெரியும். இப்போ பாருங்க, மிளகாய் விதை, ரதீசன், சுக்கீனி, பெப்பரோனி, பைத்தங்காய், விதமான பைத்தங்காய். அப்போ இது வந்து கருவேப்பிலை விதை, இது வந்து கீரை விதை, இது வந்து பழைய கத்தரி விதை இப்போ போட போகிறேன். இது வந்து முருங்கை, இது வந்து மருந்துவல் எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து சாடியில் எடுத்து வச்சிருக்கிறேன். மண் போடுறேன், மண் போட்டுட்டு காட்டுறேன் எப்படி என்ன. இது பம்பஸ் இதெல்லாம் கராச்சிக்கு வச்சு விட்றேன். இப்போ அடுத்து வழியில் வச்சு விட்றேன். இது மாதாளை, போன முறை பார்த்தாக்கில் தெரியும் மாதாளை வீடு. மற்ற இது வந்து பாய்க்கன். இப்போ வந்து பாருங்கள், நான்
இதுக்குள்ள தான் எல்லா மண்ணையும் கொட்டுறாங்க. எல்லா மண்ணையும் கொட்டி இதுக்குள்ள மருந்து வளம் போட்டு தேயிலை சாயங்கள், தேயிலை வடி, காஃபி எல்லா இதுவரையும் கொண்டாந்து இதுக்கெல்லாம் கொட்டி விடுறாங்க. கொட்டி போட்டு மண்ணெல்லாம் கலந்து போட்டு சாடிக்குள்ள போடுவேன். அப்போ நல்ல விளைச்சல் வரணும். இப்போ வேறு இந்த வாழை வந்து பொலியினால் மூடையில் தனியாக இந்த பூக்கண்டு வலுதால் மூடி விட்டுதான். இது வேறு இலை மற்ற வந்துட்டு பொலியினால் மூடினார். பார்த்தீங்களா, இது ஆப்பிள் பாருங்கள். ஆப்பிள் இப்போ எப்படி நிற்கிது, அப்புறம் எப்படி நிற்குமான்ட்டு காட்டுறேன். இதெல்லாம் மின்ச பாருங்கள். இப்போ எல்லாம் பாருங்கள், இதுக்கு இதாக நிற்கிது. அப்புறம் வளர்ந்தோன்னா பாருங்கள் எப்படி இருக்குமான்னு. இது வந்து ரோஸ் மரீன் உருளைக்கிழங்குல போட்டு சமைக்கிறது. இது வந்து இது ஆப்பிள் ரெப்பான் பெருகுது. இது செம்பரத்தை, இது ரோசா கண்டு, இது முந்திரி. இப்போ எல்லாம் காஞ்சி போயிருக்கு பாருங்கள். நான் விதை போட்டு எல்லாம் மருந்து போட்டோன்னா இப்படி வளர்ச்சியாக குளிர்ச்சியாக வருமானு பாருங்கள். இப்போ மண்ணெல்லாம் மாற்றி போட்டு இப்போ அப்புறம் அடுத்த பக்கத்துக்கு போவோம். இப்போ மண் கொத்துறதை காட்டணும். இப்படி மண்ணை கலந்து கொத்தவணுமெண்டு. இப்போ பாருங்கள், நீங்கள் விதை நடுறதுக்கு இப்படி தட்டுவல் விற்கிது. கடை வழியே வேண்டி வைக்கலாம். மற்றது இப்படி சின்ன இதுவெல்லாம் விற்கிது, சின்ன டொப்பு, அதாவது சின்ன சாடிகள் விதைக்கு நடுறதுக்கு. மற்றது இப்படி விற்கிது. என்னென்ன வெண்டிக்காய், மிளகாண்டா மிளகா. நீங்கள் விதை நட்டு விட்டால் அதுக்குள்ள தெரியும் என்ன விதை நட்ட நீங்கள் அந்த அப்படி நட்டு விட்டால் உங்களுக்கு அயன் பேக்க தெரியும் என்ன மருந்து போடணும், எப்படி எந்த கத்தரிக்கு ஒரு மருந்து, கீரைக்கு ஒரு மருந்து, இப்படி மருந்து போடணும்னு உங்களுக்கு தெரியும். நான் இப்படி இதுக்குள்ள வச்சுட்டு ஒவ்வொன்றுக்கும் விதை போடுவேன். அப்படியும் ஒரு 4 கிழமையில் முளைச்சிடும். இப்போ பங்குனி மாதம், இப்போ ஏப்ரல் கடைசி மாய் தொடக்கத்தில் முளைச்சிடும். அப்போ தொடக்கத்தில் முளைச்சா மே மாதம், அதாவது வைகாசி மாதம் 15ஆம் தேதி பிறகு நீங்கள் உங்களோட தோட்டத்துக்கு நடலாம் எல்லாத்தையும். அப்படித்தான் நான் வர்க்கலம் விதை போட்டு நடுறது. சில பேர் செல்வினா கடையில் வண்டி போட்டு நான் நடுறேன். இல்லை, நான் நெடுக விதை தான் போடுறேன். என்ன வேறு இஞ்சி எல்லா விதையும் வேண்டி வச்சிருக்கிறேன். பார்த்துட்டீங்களான்னு இப்போ இப்படி அடுக்கி போட்டு இப்போ மண்ணுக்குள்ளே நான் என்ன செய்ய போகிறேன் என்றால், இப்போ கொஞ்சம் மறந்து டுங்கர், இப்போ உதாரணத்துக்கு விதைக்கு கத்தரிக்கு, உருளைக்கிழங்கு, மற்றது தக்காளி போடுற மருந்தையும் போட்டு மண்ணுக்குள்ளே கலந்து போட்டு தான் இதுக்குள்ளே போட்டுட்டு விதை நடுவேன். இப்போ கலக்கிறதா காட்டுறேன் பாருங்கள். கீழே இருந்தது இப்போ ஓகே. இப்போ நீங்கள் விதை போடுறேன்னா இந்த மண்ணெலாம் விதை போடணும். மற்ற புழு மண் ஏட்டேண்டு பூக்கண்ணுக்கு போடுற மண்ணெலாம் விதை போடக்கூடாது. இப்போ இந்த மண்ணை நான் என்ன செய்கிறேன்டா, இப்படி வட்டிட்டு இப்படி நல்லா வட்டிட்டு இப்போ நல்லா உருத்த வரணும். என்ன நல்லா சாஃப்டாக உருத்த வரணும். இப்படி சாஃப்டாக உருத்தி போட்டு இப்போ நல்லா சாஃப்டாக உருத்துங்க. உருத்தி போட்டு இப்போ என்ன செய்யணும் என்றால், இந்த யூனிவர்சல் டுங்கர் இது மரக்கறிகள் நடைக்கில் கலந்து போட்டால் இன்னும் வேகமாக முளைக்கும். என்ன அப்போ இதில் ஒரு கொஞ்சத்தை போட்டு கலக்குவாங்க. கலந்து போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்குள்ளே போடுறீங்க. எல்லாத்துக்கும் ஒரு முக்கால்வாசிக்கு மண் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விடுறீங்க. முதல் விதை நடுறதுக்கு முதல் கொஞ்சம் தண்ணி விடுறீங்க. இந்த பூவால் விட்டால் தான் அந்த கொஞ்சம் ரங்கு மண் கீழே இப்போ என்ன செய்வோம்னா, இப்போ நாங்கள் விதியை நடுவோம். விதியை இப்போ நீங்கள் நடைக்கல நல்லா தாண்டி நடக்கூடாது. மேலால் போடணும். விதியை மேலால் போட்டால் தான் பக்கண்டு விதை வரும் வழியில். இப்போ நாங்கள் முதல்ல இப்போ முறுக்கு, நான் போன முறையெல்லாம் முறுக்க விதை நட்டு வளர்ந்து
கணக்கா முருக்கையில் சொதியல் எல்லாம் வச்சு சாப்பிட்றாங்க. இப்போ முருக்கை நடுவோம். பாருங்க, இதில் முறுக்கு அப்படியே மேலால் நட்டா சரி. நான் இப்போ கணக்க நடையில் என்ன முறுக்கு பக்கண்டு கணக்காக வளர்ந்துடும். அரைக்க முறுக்காய் உங்களுக்கு அரைக்கா முருங்க வேணுமென்று சொன்னால் இதை வேணுமெண்டா சொல்லுங்க, அனுப்பி விடலாம். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நீங்கள் வேணுமெண்டா சொல்லுங்க. ஸோ இப்போ முறுக்கு இப்படி மேலாக நட்டாச்சு. இப்போ என்ன செய்ய வேண்டால் இப்போ இந்த பெப்பரோனி சலாட்டுக்கு போட்டு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். இப்போ இந்த பெப்பரோனி நடக்கும். வேறுங்க இந்த பெப்பரோனி இது போன முறை நட்டு கணக்கா இதாக வந்தது. சும்மா இது இப்படி மேலால் போட்டு விடுவோம். சரிங்களா? இப்போ எங்கட ஸ்ரீலங்கா மிளகாய் போட போகிறேன். இது எங்கட நாட்டு மிளகாய். இது ஒரு 10-15 கண்டு பேரும் என்ன. தாடியில் போடக்கூடாது. இது மிளகாயில் 2 விதமாக இருக்குது. இப்போ இது எங்களோட யாழ்ப்பாணத்து மிளகாய். பாருங்கள், தமிழில் எழுதி இருக்குது. இதுன்னு சொல்லாங்க. இது சொல்கிற துபாய் சுரக்காண்டு. இப்போ இது நடப்புறேன்னு பாருங்கள். இது 10-2 வைக்கணும். 1 நின்றா மற்ற வேறு என்ன. ஓகே, துருக்கிசா புஷ் போனன்னு சொல்கிறோம். அதாவது துருக்கிசா பைத்தங்க அது நட போகிறேன். இதுவும் நடக்க இது 4 நாளாக நடங்கோ. இது கீரை கொட்டை. இது நான் பெரிய சாடிக்க போட்டேன்டா. இது நிலத்தில் விளையாடுறத விட சாடிக்க வச்சா அப்படியே வரும். இதை பெரிய சாடிக்க போடுவோம். ஓகே, இது கருவேப்பிலை விதை நடுவோம். போன முறை கருவேப்பிலை நட்டு 6 வந்தது. எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். இப்போ மிச்சம் வர்ற மெட்டாக்களுக்கு கொடுக்குறதுக்கு பேர் கேட்டவ உங்களுக்கு மூணு செலவு கொண்டு வரலாம். அப்படி சொல்கிற போன முறை எங்களோட வீட்டு கத்தரி விதையை நான் நாற்றுக்கு வச்சேன். இப்போ கத்தரி விதை நட போகிறேன். இது சூப்பர் கத்தரி விதை. என்ன இது நான் ஒவ்வொரு முறையும் நாற்று நடுறது, நாற்றுக்கு வச்சுட்டு இதுதான் போடுறது. என்ன இது தண்டை வர கிசு கிசு பேர என்ன இடத்துங்களில் நடலாம். என்ன ஓகே, இது கத்தரி. இது வேறு கிணக்கு அதில் கொண்டு வைக்கிறாக்கு. ஸோ இப்போ சுக்கீனி
ஸோ இப்போ பாருங்க எல்லா விதையும் விதைச்சிட்டேன். இப்போ கத்தரி விதை மிச்சம் போடணும். மற்றது ரதீச்சனை நான் கொஞ்சம் தொலை போடுவேன். மற்றது சுரக்காய் எல்லாம் போடணும். மற்றது கீரை விதை பெரிய சாடிக்க போடப்படும். காட்டுறேன் பெரிய சாடிக்க போடக்க. இப்போ இதுக்கு மேலே நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ இந்த மண்ணில் கொஞ்சமாக மேலால் போடணும். அமர்த்தக்கூடாது. அமர்த்தாமல் மேலால் போடுங்க. இப்போ மண் போடக்க நீங்கள் அமர்த்தக்கூடாது. என்ன மேலால் போட வேணும். அப்படின்றதான் விதை முளைக்கும். என்ன ஓகே. இப்போ மண்ணெல்லாம் போட்டாச்சு. இப்போ என்ன செய்யுங்கன்னா, கொஞ்சம் தண்ணி விடுறீங்க மேலால். சரி, இப்போ விதை நட்டாச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, ஒரு போலியினால் அப்படி ஒரு போலியினால் மூடிட்டு ஒரு வெளிச்சமான இடத்துல வைங்க. இல்லாட்டி ஒரு இருட்டான இடத்துல வைத்து, இருட்டான இடம் என்றால் கொஞ்சம் நீங்கள் லைட் போடணும். ஒரு வெளிச்சமான இடத்துல சூரியன் பெறத்தக்கதாக வைத்து விடுங்க. ஒரு 3-4 நாளைக்கு ஒருக்கா திறந்து கொஞ்சம் தண்ணி விடுங்க. மேலால் கொஞ்சம் தண்ணி விட வரும். அப்புறம் 4 கிழமை குறைஞ்சது 6 கிழமையில எல்லாம் வளர்ந்து நிற்கும். என்ன ஓகே. இப்போ இது வளர்ந்தோன்னா அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இப்போ இந்த தோட்டம் கொத்துறதா பார்ப்போமாங்க. இப்போ தோட்டத்தை இதுக்கு என்ன செய்ய போகிறேன்டா, நான் முதல் சொன்ன மாதிரி இந்த டுங்கர், யூனிவர்சல் டுங்கர் எல்லாம் கலந்து இதுக்கு கொட்டி கலந்து போட்டு இவரும் மாம்பட்டி சோப்பல் எல்லாம் வச்சிருக்கிறேன். எல்லாம் கலந்து நல்ல பச்சலை வரும். என்ன இப்போ கடையில் வந்து இந்த மண்ணையும் கொட்டி எல்லாம் கலந்து போட்டு இப்போ என்ன செய்ய வேண்டாம், ஒவ்வொரு சாடிக்குள்ளேயும் இப்போ நான் ஒவ்வொரு கலர் சாடி வண்டி வச்சிருக்கிறேன். என்னென்றால் இதை பின்னுக்கு வந்து சீமெந்து நிலம், அதில் சாடியில் வைச்சாலும் வெறும் நிறைய பேர். நீங்கள் பயப்படாமல் காணி இல்லாதாக்கள் சாடியில் வைங்க. இப்போ நான் சிவப்பு சாடி இதில் வைக்கிறேன்டா மிளகாக்கன்று நடுவேன். மற்றது இந்த கலரில் கத்தரி நடுவேன். அப்படின்னா உங்களுக்கு விதை இதுக்கு என்ன விதை நட்டுன்னு தெரியும். இப்போ இதுக்குள்ள இப்போ மண்ணுவெல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு கத்தரிகள் மிளகாய் விதைச்ச உடனே எல்லாம் இப்படி இதுக்குள்ள போட்டு வைப்பேன். என்ன அப்படி என்றால் கத்தரியல் இதுவெல்லாம் கெதியாக வளரும். என்ன ஓகே. இப்போ இதுக்கு செய்து போட்டு காட்டுறேன். அப்புறம் அடுத்த தோட்டத்தையும் அடுத்த பக்கத்து காட்டுறேன். கொஞ்சம் பாருங்க, அடுத்த சாடியில் போட்டுட்டு காட்டுறேன். அப்படி எல்லாம் வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லாம் சாடியெல்லாம் மண் போட்டுட்டேன். இப்போ நான் வந்து 2 சாடிக்குள்ளே கீரை கொட்டை விதைக்க போகிறேன். கீரை கொட்டை விதைச்சி போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டால் பாருங்கள் எப்படி கீரை கொட்டை வந்து ஒரு 3-4 கிழமையிலேயே வளர்ந்துடும். நான் எப்படி எல்லாம் செய்கிறேன்ட்டு பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் வீட்டில் நேரம் எடுத்து செய்யுங்க.
தோட்டத்தை செய்தீங்கன்னா உங்களுக்கும் ஆசையாக ஒவ்வொரு வருஷமும் ஆசையாக இருக்கும் இந்த தோட்டம் செய்கிறதுக்கு. இதெல்லாம் பின்பக்கம் இந்த கட்டிடம் வந்து எல்லாம் தோட்ட சாமானெல்லாம் வச்சுருக்கிறேன். இது வந்து முன்னுக்கு எங்களோட வீடு இருக்குது. இது வந்து தோட்டம் செய்கிற சாமான்கள் எல்லாம் வச்சுருக்கிறேன். இது வந்து இந்த பொழுதுபோக்கு கட்டிடம் என்ன இதுக்கெல்லாம் இந்த கராஜ் எல்லாம் இதுக்கெல்லாம் இருக்குது. தோட்டம் செய்கிற சாமான்கள் மற்ற பக்கத்துலையும் பெரிய தோட்டம் இருக்குது. பாருங்கள், இப்போ நேரம் எடுத்து நீங்களும் தோட்டத்தை செய்யுங்க. நேரம் இல்லை என்று சொல்லாமல் கள்ளப்போக்கு சொல்லாமல் செய்து பாருங்க. உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த தோட்டங்கள் செய்கிறதுக்கு. எனக்கும் நிறைய வேலை உங்களுக்கு தெரியும். நான் குக்கிங் செய்கிறேன். நான் லைவ் குக்கிங். இதை இப்படி 6 மணி 5 மணி போனால் இதை 11 மணின்னு செல்லும் பெற அப்படி இருந்து நான் நேரம் எடுத்து இந்த தோட்டங்கள் செய்கிறேன். நான் பாருங்கள் இப்படி செய்கிறேன். அடுத்த வளர்ச்சியிலும் காட்டுறேன். இப்போ அடுத்த பக்கத்தை பார்ப்போம். அதுக்கு முதல் கீரைக்கொட்டையை கீரைக்கொட்டை என்ன செய்யணும், நார்மலாக விதைக்கணும். மேலால் போட்டுட்டு ஏன்னா நான் இது சாடிக்கு விதைக்கிறேன்னா நேரத்தில் விதைச்சா நத்தை வேறுமான்னு சொல்லிடணும். ஆனால் இந்த நத்தைக்கு நான் மறந்து வச்சுருந்தேன். இந்த விட்டால் நத்தையல் வாரையில் என்ன இப்போ என்ன செய்யணும், இப்போ விதைச்சாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் மண் போடுவோம். மேலால் கொஞ்சம் மண் போட்டுட்டு தண்ணி ஊற்றிடுவோம். சரி, இப்போ என்ன செய்வோம், கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம். மேலால கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டா சரி. ஊற்றி போட்டு மேலால ஒரு பூரி ஒன்று போட்டுவிடுங்க. எப்படி காய்க்குதுன்னு பாருங்கள். குழந்த அப்புறம் நீங்கள் போய்ட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷாக பியோவாக சமைச்சு சாப்பிடுங்க. விதைகள் வைக்கிற பெட்டிகள் எல்லா விதைகளும் இதுக்குள்ளே இருக்குது. என்னென்ன விதையாண்டு மருந்துவால் இது இலைக்கு நீங்கள் இலையில் பூச்சிகள் வந்தால் இதுக்கு வீட்டுக்குள்ளேயும் வைக்கலாம். வெளியிலும் பூச்சிகள் வந்தால் இந்த மருந்து வேண்டி அடிங்க. ஒரு பூச்சி கூட வராது. சில பேர் கத்திரிகள் மிளகாய் நட்டால் ஒரு பூச்சி கொண்டு வரும். அதில் என்ன கிடைக்கிறது இலையில் கிடைக்கும். அப்போ இந்த மருந்தை வேண்டி அடிங்க. மற்ற மருந்து வரை நான் திரும்ப அடுத்த வட்டத்தில் காட்டுறேன். எல்லாம் எப்படி அடிக்கணுமென்று முறையெல்லாம் போட்டிருக்கு. அடிங்க. இப்போ இந்த மண் பண்படுத்திட்டு பாருங்கள். இப்போ எல்லா சாடியெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். இது இப்போ விதைச்ச பார்த்துறீங்க பார்த்தீங்களா. இப்போ இதெல்லாம் விதைச்சு மண்வால் இப்போ போட்டு வச்சுருக்கிறேன் பாருங்கள். மண்ணெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ 6 கிலோ மேலே 4 கிலோ மேலே எல்லாம் முளைச்சிடும். விதையால் முளைச்சோன்னா எல்லாம் எடுத்து சாடிக்கை நடுவேன், இஞ்சாலை நடுவேன். மற்ற பக்கத்தில் பெரிய தோட்டம் இருக்குது, அதுக்குள்ளே நடுவேன். இந்த முந்திரிய தோட்டம் இதில் மழை தண்ணி அப்புறம் முதல்ல சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இதெல்லாம் கிளாக் நேரம் வச்சு இதில் கிளாக் நேரம் அடித்து வச்சுருக்கிறேன். நீங்கள் கிளாக் நேரம் அடித்து வச்சுருந்தீங்கன்னா நல்லது. பார்த்துக்கலாம் சாடிக்கிறேன். இந்த சாடியில் நான் மிளகாக்கண்டு கத்திரிக்காண்டு எல்லாம் நட்டா அப்புறம் என்ன செய்ய வேண்டாம், தூக்கி இங்கே இதெல்லாம் நாங்கள் இருந்து கிரீல் பண்ணுறது எல்லாம் இருக்கிறது. அப்போ இந்த சுத்த வர இப்படி சுத்த வர வச்சு விடுவேன். சுத்த வர வச்சு விட்டா பாக்கில் இருந்த மாதிரி இருக்குமெங்க. குடையும் பிரித்து குடைய சொல்லலாம் குடையெல்லாம் மாதிரியும் நல்லா இருக்குமெங்க. இப்போ நான் உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன். நான் அந்த வின்டர் டைமில், அதாவது டிசம்பர் அதாவது ஜனவரி வரைக்குள்ள அந்த கோவா, பால்கோவா, மற்றது சிவப்பு கோவா, பச்சைக்கோவா, மற்றது கோல்ராவி, மற்றது அந்த முட்டைக்கோசன்னு சொல்லுவாங்க, அதாவது ப்ளூமன் கோல், அதெல்லாம் விதை போடுவேன். அது இப்போ முளைச்சி இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள். அதை நீங்கள் ஜனவரி டிசம்பரே விதைக்கு போடலாம். அது வின்டர் மரக்கறி முளைச்சி வரணும். இது வந்து கோல்ராவி. இது நான் கராச்சிக்க வச்சு விதை போட்டு விட்டுறேன், வளர்ந்து நிற்கிது பாருங்கள். கோல்ராவி, மற்ற ப்ளூமன் கோல்ண்டா முட்டைக்கோஸ் தமிழில், மற்ற பச்சைக்கோவா, பியசிங் தமிழில் என்னன்னு சொல்கிறேன்னு தெரியலை, மற்ற ரோட் கோலன்னு சொல்லுவாங்க, சிவப்பு கோவா, அது எல்லாம் விதைச்சினான் பாருங்கள். விதை முளைச்சி நிற்குது. இப்போ ஜனவரி முளைச்சினா இப்போ பங்குனி உள்ளுக்கு நின்றது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் முளைச்சி வந்துட்டுது. இந்த மரக்கறியெல்லாம் நீங்கள் விண்டருக்கு போடலாம். விதை என்ன இப்போ எல்லாம் சூப்பராக கேட்டு பாருங்கள். இந்த ஆப்பிள் எல்லாம் முளைச்சி வருது. நான் ஜூலை ஆகஸ்ட்டில் எல்லாம் பாருங்கள் இப்படி சடைச்சி வளர்ந்து நிற்குமாண்டு. தெப்பெல்லாம் புழுமன் சாடியெல்லாம் ஆயத்தப்படுத்தியாச்சு. அதாவது சாடியல் இதெல்லாம் விதை போட்டு முதல் காட்டுனா உங்களுக்கு எல்லாம்
மூடி விட்டுருக்குறேன். இது இப்போ ஒரு 6 கிழமைலாம் முளைக்குங்க. இந்த மெத்த பக்கத்து காட்டன் பின்பக்கத்தில் எல்லாம் காய்ஞ்சி போய் கிடக்குது. இப்போ இதை போன முறை காட்டுறான் குழாக்குனாரு. ஒரு அடுத்த முறை காட்டுறோம் இப்படி இருக்கும். இப்போ இதிலேருந்து அந்த தொங்கல் மட்டும் இந்த காட்டன் தான் பாருங்கள். எல்லாம் காய்ஞ்சி வச்சு இப்போ முன்னுக்கு வட்டி போட்டேன். இப்போ இதெல்லாம் வட்டி கொத்த போகிறோம். இப்போ இந்த டைம் இருக்குது. இந்த இப்போ வெட்டி போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குமான்னு பாருங்க. இந்த முந்திரி இதெல்லாம் முந்திரியை கண்டும் புறம்பேரனம் வச்சிருக்கிறேன். புறம்பேரன் இந்த கருப்பு பழம் பாருங்க. ஆப்பிள் மரம் எல்லாம் காய்ச்சி போயிருக்கு. இப்போ மொட்டு விழுது. போன முறை பார்த்துனீங்கலாம் எவ்வளோ ஆப்பிள் காய்ச்சான்ட்டு பார்த்தீங்களா. இந்த மரம் இதில் வந்து கஸ்தானியன் வச்சிருக்கிறேன். இது வளர்ந்த பிறகு கணக்காக கொட்டணும். இந்த சுட்டு சாப்பிட நல்லா இருக்கும். எல்லாம் காய்ஞ்சி வைக்கிறாக்குது. இதெல்லாம் போன முறை தக்காளிகள் பைத்தங்காயில் நட்டுறேன். இது நான் கம்பி கட்டி வச்சிருக்கிறேன் பைத்தங்காய் பொடி பைத்தங்காய் கட்டுறதுக்கு. பாருங்க இப்படியே பின்னால் தோட்டங்க ஏர்போர்ட் இதெல்லாம் கிரீல்வல் பண்ணுறேன். நான் லாக போய் செய்கிறேன். முந்திய பழம் இப்படி இதில் முந்திரிய இப்போ இனி பாருங்க. இப்போ இப்படி இருக்குது. நான் இப்போ ஏன் காட்டுறேன்னா இப்போ இப்படி இருக்குது பாருங்க. அப்புறம் முந்திரிய பழம் காய்ச்சல்னா இப்படி காய தொங்குமாட்டேன். என்ன வெக்கஜான பழம் வரும். 30-40 கிலோக்கிட்ட ஆகலாம். என்ன ஆப்பிள் இதில் பைத்தங்காய் முருக்கங்காய் கண்டெல்லாம் நடுறேன். நான் இதில் மழை தண்ணி சேகரிக்கிறேன். நான் இதில் இப்படியே பின்னால் போனால் அப்படியே ஏர்போர்ட்டுக்கு போகுது. ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்டுக்கு. இப்போ பாருங்க எல்லாம் அப்படியே இந்த தோட்டம் எல்லாம் காஞ்சி போய் இருக்குது. இப்போ நான் ஜூலை மாதம் எல்லாத்துக்கு ஆவணி மாதம் காட்டைக்க பாப்பியாலும் இப்படி எல்லாம் வளர்ந்து இப்படி காய்ச்சிருக்கோண்டு யோசிப்பீங்கள. என்ன அதுக்காகத்தான் இப்போ காட்டுறேன். என்ன இப்போ இருக்கிறதுக்கும் அப்புறம் இருக்கிறதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் வந்து பாருங்க. அவ்வளோத்துக்கு நான் வேலை செய்வேன் இந்த காட்டனுக்கு தோட்டத்துக்குள்ள. கோழி ஒன்று நிற்கிது எங்களை வீட்டுக்கு. இந்த வீட்டு பின் வீட்டுக்கு கோழி பார்த்தீங்கன்னா. இப்போ நான் கொஞ்சம் கோழியும் வளர்க்குறேன். நான் இப்போ கோழி சின்ன கோழியாக கிடந்தது. இப்போ ஒரு 17 கோழி வச்சிருக்கிறேன். 17 கோழியில் இப்போ எல்லாம் சேவல் கொஞ்சம் பிடிச்சி ஆக்களை விற்றுட்டேன். இப்படித்தான் நான் கோழியெல்லாம் வளர்க்குறது. இனி ஆடும் மாடுகளும் வளர்ப்பேன். பாருங்க எப்படி இருக்கேன் கோழி. இந்த 3வது பக்கம் இதில் சித்திரம் நான் தேசிக்கால் கராச்சிக்கு வச்சேன். அடுத்த வழியில் வச்சிருக்கிறேன். ஐயர் கோவில் இருக்குது. இப்படி தான் நான் தோட்டம் செய்கிறது. குஞ்சாலே இருக்கிறது. இது நான் மூடையில் விண்டருக்கு. ஆனால் இது அப்படியே விட்டேன்னா நான் முளைக்குது பாருங்க. ஒட்டு வந்துட்டுது. இப்போ வாழை பக்கண்டு வந்துடும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஓட்டாலும் போடும். ஓகே, இத்துடன் இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணுங்க. மீண்டும் நல்ல ஒரு சமையல் வீடியோவில் சந்திப்போம். அதோட மற்றபடி அதுபோக இந்த குக் வீடியோ சமையல் வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள். அடுத்த அறுவடையில் மீண்டும் சந்திப்போம். அறுவடை வந்து 7ஆம் மாதம். நான் எப்படி விளைஞ்சது, எப்படி கத்திரிக்காய், பைத்தங்காய், மற்றது சில்லி, அது மிளகாய் எல்லாம் எப்படி காய்ச்சேன்றெல்லாம் காட்டுறேன்னு பாருங்கள். திரும்ப மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய், சீஸ்.